ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இது 10th மேப்பு, 10th சோஷியல் சயின்ஸோட மேப்பு, தமிழ் மீடியத்துக்கான மேப்பு. ஃபஸ்ட்டு வேர்ல்டு மேப்பு ஒரு ஹங்கரியா இருந்த ஸ்டோரி ஒன்று சொன்னோம் பார்த்தீங்களா, அதோட கண்டினியூவேஷன் வச்சு இதில் ஒரு 4 பிளேசஸை நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியும். என்ன பார்க்கலாமா? ஆஸ்திரியா பிரியாணி சாப்பிட்டா இல்லையா, பிரியாணி சாப்பிட்டதுக்கப்புறம் அவள் கையில் ஒரு பெல் எடுத்துக்கிட்டா. கையில் ஒரு பெல்லு எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறா, நோ வே, நோ வே, நார்வேங்கிறது நோ வே, நோ வே, இந்த பிரியாணிக்கு 10 மார்க்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறா. நோ வே, இந்த பிரியாணிக்கு 10 மார்க்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறா. இந்த 3 பிளேசஸும் இதில் பார்த்துக்கோங்க. மற்றபடி இந்த சான் ஃப்ரான்சிஸ்கோ, அமெரிக்கா, கனடா, பிரேசில், ஆப்ரிக்கா, ரஷ்யா, இதெல்லாம் ஆல்ரெடி நீங்கள் நல்லாவே மனப்பாடம் பண்ணியிருப்பீங்க. இருந்தாலும் நீங்கள் ஒரு தடவை இதில் ரிவ்யூ பண்ணி பார்த்துக்கணும், படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் படிச்சிருங்க. நெக்ஸ்ட் ஒன்று, அடுத்த மேப்பு. இந்தியா மேப்பு. இந்தியா மேப் ஹிஸ்ட்ரி மேப்பு, வரலாறில் இருக்கக்கூடிய மேப்பு, மொதல் மேப்பு. இதில் ஜான்சி மீன் வாங்க போன கதை தான், மீனை பார்த்த கதை. ஜான்சின்ற பொண்ணு வாளியை எடுத்துக்கிட்டு குவாலியர், ஆக்ரா, டெல்லி வழியாக போய்கிட்டே இருக்கா. அப்போ ஐயம்பாலானா யாரோ ஒரு பையன் இன்ட்ரடியூஸ் ஆகிறான்னு தெரியுதா? ஐயம்பாலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் இன்ட்ரடியூஸ் ஆகிறான். அப்போ மீன் நிறையா அவங்க 2 பேரும் மீன் நிறையா கொட்டி கிடக்கு. அதை பார்க்குறாங்க. பார்த்த உடனே இது அப்படியே பேரலில் அப்படிங்கிறது பிரெய்லி பேரலில் அள்ளிட்டு போயிடணுண்டா, லக்கு நமக்கு அடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காண்டதும் உங்களுக்கு ஒரே பூரிப்பாகிடுச்சு. இதை அப்படியே நம்ம அள்ளிட்டு போயிடணும், அழாக்கா அப்படியே தூக்கிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு போனா அப்படிங்கிறது பனாரஸ். போனால் ஒரே ரஷ்ஷாக இருக்குது, அதுதான் பனாரஸ். சரி, ரஷ்ஷாக இருக்கிற இடத்துல பாரத்தை இறக்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாரத்தை இறக்கி வைக்கிறாங்க, பாரத்பூர். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன்று, இது காந்தியன் மூமெண்ட்டுக்கான மேப்பு. காந்தியை வச்சு தான் இந்த மேப் நம்ம படிக்க போகிறோம். தேசத்தலைவர் காந்தியை வச்சு இந்த மேப்பை நம்ம படிக்க போகிறோம். இதை அவரை கிண்டல் பண்ணுறதுக்கான நோக்கத்துக்காக உருவாக்கப்படலை. அவரை வச்சு நம்ம ஏதாவது ஒரு குழுவை கண்டுபிடிச்சி மூவ் பண்ணுறதுக்காக தான். சரிங்களா? காந்தி என்ன பண்ணுறாரு, ஒரு கல்யாண சத்திரத்துக்கு போகிறாரு. சத்திரம் அப்படின்னா என்னன்னு தெரியும்ல உங்களுக்கு? வெட்டிங் ஹால் சொல்லலாமா? சத்திரம்ங்கிறது வெட்டிங் ஹால். ஓகே, சத்திரத்துக்கு காந்தி ஒரு சத்திரத்துக்கு அப்படிங்கிறது போனால் அங்கே பாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்கிறாங்க. பாம்ங்கிறது பம்பாய். பாம் இருக்குதுன்னு சொன்னோடனே இந்த கதையில் காந்தி தான் ஹீரோ. ஓகேவா? பாம் அப்போ எடுக்க போகிறது யார்? டிடெக்ட் பண்ண போகிறது காந்தி தான். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, தாண்டி போகிறாரு. அதுதான் தண்டி. அப்போ ஒரு இடத்துல பேடாக ஒரு ஒலி கேட்குது. டிக் 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 அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. அதுதானே பாம் இருக்கிறதுக்கான அறிகுறி. அப்படி போகும்போது பாம் பிளாஸ்ட் பண்ணும்போது பக்கத்தில் யாராவது ஒரு ஃப்ரெண்டை கூப்பிட்டு போவாங்கள்ல எப்போவுமே, அவர்கிட்ட காந்தி சொல்கிறாரு, ஓகேடா, ஓகேடா, இந்த சபர்மதி ஆசிரமத்தில் தான் அந்த பாமை வச்சுருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாங்க. ஃபைண்ட் அவுட் பண்ணோடனே பாமை என்ன பண்ணுவாங்க, லாங்காக இருக்கிற ஒரு ஊரில் தானே அதை த்ரோ பண்ணுவாங்க. லாங்காக இருக்கிற ஒரு ஊரில் அதை எடுத்துகிட்டு போய் காந்தி போட்டு பாம் பிளாஸ்ட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார், ஜாலியாக ஹீரோ மாதிரி, ஜாலியன் வாலாபாக் ஜாலியாக ஹீரோ மாதிரி நடந்து வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போனால் அவங்க ஒய்ஃப் சௌரி முடி வச்சுட்டு கிளம்பி ரெடியாக உட்காந்துருக்குறாங்க. எங்கே போகிறாங்க அவங்க 2 பேரும்? எங்கேயோ போகிறதுக்கு முன்னாடியே சொல்லி வச்சுருப்பாரு போல். அதனால் சௌரி முடியை போட்டுட்டு ஜம்பமாக அவங்க கிளம்பி உட்காந்துருக்குறாங்க. ஜம்பமா அப்படின்றது தான் சம்பரான். ஜம்பமாக கிளம்பி உட்காந்துருக்குறாங்க. பாட்டு பாடிக்கிட்டு உட்காந்துருக்குறாங்க. உடனே காந்தி கலக்குவோமா அப்படின்னு சொல்கிறாரு. கலக்குவோமா அப்படின்றது தான் கல்கத்தா. கலக்குவோமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சிட்டா பறந்து பல ஊர்களை சுற்றி பார்க்கறதுக்கு போயிட்டாங்க. அதான் சிட்டகாங். சரிங்களா? இதில் இருக்கிற ஓரளவுக்கு 90% ஆஃப் பிளேசஸ் இதில் கவர் ஆகிடும். இதில் கவர் ஆகாத சில பிளேசஸ் எல்லாம் நீங்களே படிச்சுக்கிற மாதிரி இருக்கும். நாக்பூர், வர்தா,
ப்ளஸ்ஸு சென்னை, வேதாரண்யம். வேதாரண்யம்னு வந்து ஆல்ரெடி நம்ம வேறு ஒரு க்ளூவில் கொடுப்போம், அப்போ இதை நம்ம படிச்சிடலாம். ஓகேங்களா? இதில் இந்த வந்து ஏர்போர்ட்டாக விமான நிலையத்துக்கு இதை போட்டிருக்கேன். பம்பாயில் ஒரு விமான நிலையம் இருக்குது, சென்னையில் ஒரு விமான நிலையம் இருக்குது, அதையும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு போகலாமா? நெக்ஸ்ட்டு இங்கே கரக்கோரம், லடாக், ஜாஸ்கர், இதை வந்து இங்கிலீஷில் தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். க ஃபார் கேவா, எல் ஃபார் ல ஃபார் எல்லா. சாஸ்கர் அப்படின்றது ஆக்சுவலாக சாஸ்கர் அப்படின்றது எஸ்ன்னு வரும். இப்போ கேஎல்எஸ்ஸா, கேஎல்எஸ் அப்படின்றத ப்ரொனவுன்ஸ் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா கில்ஸ் அப்படின்ட்டு ஒரு வேர்டு மாதிரி வருதா, லைக் ப்ரொனவுன்ஸ் பண்ண ட்ரை பண்ணால். ஹில்ஸு பொதுவாக எங்கே இருக்கும்? மேலே தானே இருக்கும். அப்போ இந்த 3 பிளேசஸுமே மேலே தான் வரப்போகுது. கே ஃபார் கரக்கோரம், எல் ஃபார் லடாக் மலைத்தொடர், எஸ் ஃபார் ஜஸ்கர் மலைகள். ஓகேங்களா? அடுத்தது ஆரவல்லி மலைத்தொடர் இங்கே வரும். அது நம்ம நல்லா நீங்கள் பார்த்தீங்கனாலே மனப்பாடம் ஆகிடும். நெக்ஸ்ட்டு நம்ம திசைகள் ஞாபகம் வந்ததுனாலே நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைகள் எங்கே வரும், கிழக்கு தொடர்ச்சி மலை எங்கே வரும்னு தெரிஞ்சுக்கலாம். மேலே இருக்கிறது வடக்கு, கீழே இருக்கிறது தெற்கு, இந்த பக்கம் இருக்கிறது கிழக்கு, இந்த பக்கம் இருக்கிறது மேற்கு. மேற்கு சைடு இருக்கிறது தான் மேற்கு தொடர்ச்சி மலைகள், கிழக்கு சைடு இருக்கிறது தான் கிழக்கு தொடர்ச்சி மலைகள். ஓகே, நெக்ஸ்ட்டு இது வந்து இம்பார்ட்டண்ட் ஆறுகளும் ஏரிகளும் இருக்கிற மேப்பு. ஓகேவா? இதில் ஃபஸ்ட்டு சிந்து அப்படிங்கிறது ஒரு ஃபேமஸான ஆறு. சிந்து எங்கே போடணும்? இது ஒரு இந்தியா மேப்பு தானே. இந்தியா மேப்பை ஷார்ட் பண்ணால் என்னென்னு வருது? இந்துன்னு வருதா? அப்போ சிந்து இந்தியா மேப்பு எப்படி இந்து அப்படின்றது தானே ஸ்டார்டிங் ஹெட்டிங்கே. இந்தியா ஹிந்து அப்படின்றது தானே ஸ்டார்டிங் ஹெட்டிங்கே வந்து இந்து தானே. அதே மாதிரி நம்ம ஆறுகளோட ஹெட்டிங்கு சிந்து அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சிந்து தான் வந்து மேலே வரும் அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஒன்று இங்கே எப்படி இதை ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா கங்கா, கா, இதை வந்து எப்படி ஞாபகம் வச்சுப்போனா இங்கே ஜி ஃபார் கங்கா, கே ஃபார் காவேரி, அகெயின் கோதாவரிக்கு ஒரு ஜி, இதுக்கு ஒரு கே, ஜிகே, ஜிகே, என்எம்டி. சரிங்களா? இப்படி தான் இதை ஞாபகம் வச்சுக்கணும். கொஞ்சம் கிளம்சியாக தான் இருக்கும், இருந்தாலும் இந்த வீடியோ 2-3 தடவை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நல்லா மனப்பாடம் ஆகிடும். ஜி ஃபார் கங்கா, கே ஃபார் காவேரி. இப்போ மேலே அவுட்டரில் ஒரு ஜிகே, இன்னரில் ஒரு ஜிகே. கோதாவரி, ஜி ஃபார் கோதாவரி, இந்த கே ஃபார் கிருஷ்ணா. என்எம்டி அப்படின்னா என்ன? என் ஃபார் நர்மதா, எம் ஃபார் மகாநதி, டி ஃபார் தபதி. சரிங்களா? இது ஓகே. இந்த சபர்மதி வந்து நம்ம முன்னாடியே சபர்மதி ஆசிரமம் அப்படின்னு சொல்லிட்டு காந்தியன் மூமெண்ட்லேயே பார்த்துட்டோம், அதனால் அது இங்கே தேவையில்லை. ஓகேங்களா? அடுத்தது ஏரிகள் பார்க்கலாம். அதேமாரி ஆறுகளில் வந்து பிரம்மபுத்திரா வந்து எப்படி வந்து ஒரு கோயிலில் பிரம்மா அப்படின்றவர் தானே கோயிலோட ஓரத்தில் இருப்பார் பிரம்மா எப்போவுமே. அதே மாதிரி பிரம்மபுத்திரா ரிவரும் எங்கே இருக்கும்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஓரத்தில், ரைட் சைடோட ஓரத்தில் வந்து பிரம்மபுத்திரா ஆறு வந்து வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கோதாவரியை வச்சு இன்னொரு க்ளூ ஒன்று இருக்குது. கோதாவரியை சுற்றி ஒரு ரீஜனை நீங்கள் வரைக்கணும், ஒரு பகுதியை வந்து மார்க் பண்ணி, அதுதான் கோதாவரி டெல்டா. கிருஷ்ணாவை சுற்றி ஒரு பகுதியை நீங்கள் மார்க் பண்ணி, காவேரியை சுற்றி ஒரு பகுதியை மார்க் பண்ணி, அது காவேரி டெல்டா. சரிங்களா? ஓகே. அடுத்தது இதே மேப்பில் ஏரியையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஏரி எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? வேம்பநாடு ஏரி, அதில் தானே ஆரம்பிக்குது. நம்ம வெம்பா இருக்கா பார்த்தீங்களா? அது என்னது, கண்ணம்மா, பாரதி கண்ணம்மா சீரியலில் வெம்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் ஒரு பொண்ணு இருப்பாங்கள்ல, அவங்க தான் அந்த வெம்பா வந்து புளி நிறைய ஊற்றி, புளிக்காட்டு ஏரி, புளி நிறையா ஊற்றி உப்பு நிறையா போட்டு ஒரு சாம்பாரை வச்சுட்டாங்க. அந்த சாம்பார் ரொம்ப சாப்பிட்றதுக்கே முடியாத மாதிரி ரொம்ப இதாகிடுச்சு. அதை பார்க்குறவங்க எல்லோரும் உளறி கொட்டிட்டாங்க. அதுதான் உலர் ஏரி. ஓகேவா? இந்த 4ஐயும் வச்சு ஏரியை வந்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க. மனப்பாடம் பண்ண வேண்டாம், நீங்கள் க்ளூஸை ஒரு தடவை கேளுங்க, அதை 4 பேருக்கு சொல்லி கொடுங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மனப்பாடம் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பீடபூமி பார்ப்போமா? பீடபூமி மால்வா. அம்மா எப்போவுமே என்ன பண்ணுவாங்க? அம்மா எப்போவுமே அல்வா பண்ணாங்கன்னா
அதை வீட்டோட நடுவில் கொண்டு வந்து வச்சுருவாங்க. ஏன்னா அம்மாவுக்கு எப்போவுமே நடுவில் கொண்டு வந்து வச்சிடணும். அது யார் வேணால் வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் சாப்பிட்லாம் அப்படின்னு அம்மா நினைப்பாங்க. இப்போ மால்வா பீடபூமி நடுவில் வரும். நடுவில் வச்சதுக்கப்புறம் பிள்ளைங்கள்லாம் சாப்பிட்ணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா தக்கான பீடபூமி, தக்கான